அந்த டைமிங், அந்த குடத்தை தூக்கிட்டு போகிறவன் கரெக்டாக பேதுரு யோவான் வர்றப்போ இப்படி ஒரு தூக்கிட்டு போகிறான்னா அந்த இடத்துல கரெக்டாக சந்திப்பாங்கன்றது இயேசுக்கு தான் தெரியுது. அதை கோஆர்டினேட்டும் பண்ண முடியுது. பேதுரு யோவான் அரைவ் ஆகிற டைமையும் அந்த ஆள் அங்கே வர்ற டைமையும் கோஆர்டினேட் பண்ண முடியுது இயேசுவால். ஏன்னா அங்கே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க இந்த மாதிரி தேவன் அடிக்கடி செய்கிறாருங்க. உங்களுக்கு செஞ்சது இல்லையா? கரெக்டாக நீங்கள் போகிற நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய ஆளை ஒருத்தர் அங்கே சந்திக்கிற மாதிரி செட்டப் பண்ணுறது இல்லையா உங்களுக்குன்னு கேட்குறேன் நான். அடிக்கடி செய்கிற விஷயம் தானே இது. இது அவருடைய ரெகுலர் ஒர்க்கு. எத்தனை முறை அந்த மாதிரி நடக்குது இல்லையா? நீங்கள் ஒரு முக்கியமான ஆஃபீஸுக்கு போகிறீங்க. சில ஆஃபீஸுங்கள்லாம் உங்களுக்கு ஆள் தெரியலனா வேலையே நடக்காது. ஆள் தெரிஞ்சால் தான் வேலை நடக்கும், இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஆனால் உங்களுக்கு ஆள் தெரிலன்னு நினச்சி போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் போய் லேண்ட் ஆகிறப்போ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் அங்கே பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்தோன்னா நீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துட்றாரு. என்னங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா உங்களுக்கு? ஒரு தடவைலாம் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒன்று காரியங்கள் மூவ் ஆக மாட்டேங்குது, அப்படியே டிலே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதில் என்னன்னா அந்த ஒரு அம்மா அங்கே இருக்கிறாங்க. அந்த அம்மா மட்டும் வெளியே வந்தால் பட்டு 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 நடக்கும். ஆனால் அவங்க எப்போ வருவாங்க கடவுளுக்கு தான் தெரியும். அவங்க இப்போ மெயினான ஆள் அப்பப்போ வரமாட்டாங்க பாருங்கள். ஒரு தடவைலாம் கிளம்பி போகிறோம், டைமுக்கு போகணும், லேட் ஆகிடுச்சு. லேட் ஆகிட்டதுனால வெறுத்து போய் ஏன் கோச்சிக்குவாங்க அவங்க லேட்டாக போனால். டைமுக்கு போகணும், அவங்கள மதிக்காத மாதிரி ஆகிடுது. இப்போ லேட்டாக வர போகிறோம், சரி வெறுத்து போய் அங்கே லேட்டாக போய் சேர்ந்தா கரெக்டாக நம்ம சேர்றப்போ தான் அந்த அம்மா டீ குடிச்சிட்டு இருக்காங்க வெளியே. கரெக்டாக டைமுக்கு போயிருந்தால் அவங்கள பார்த்துருக்க முடியாது. லேட்டாக போனதுனால அந்த டைம் அவங்க டீ குடிச்சிட்டு நம்ம பார்த்து டப்புன்னு பட்டு பட்டு பட் 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 பட்டு நடந்தது வேலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தற்செயலாக நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சிந்திக்கிறீங்கன்னு பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் தற்செயலாக நடப்பது கிடையாது. அவர் கோஆர்டினேட் பண்ணுறாரு, அவர் ஒன்று கூடி வர செய்கிறார். நீங்கள் கரெக்டாக அங்கே போகிறப்போ அவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சந்திக்க வைக்கிறாரு. இது வந்து அவர் 8 மணிக்கு செய்கிறாருங்க. இவங்க எப்போ அந்த இடத்துல போய் பேதுரும் யோவானும் எப்போ கரெக்டாக அந்த நகரத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஜங்ஷனில் எப்போ போவாங்கன்னு இயேசுக்கு தெரியும். அந்த மனுஷன் கரெக்டாக அந்த டைமில் அந்த ஜங்ஷனில் அப்படி போகிறதும் தெரியும். இவங்க கரெக்டாக கண்டக்டர் மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறாரு. மியூசிக்கில் அந்த கண்டக்டர் வேலை பாருங்கள். ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணுறப்போ 100-200 இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும். 200 பேர் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தன் இந்த நோட்டை வாசிக்கிறப்போ அடுத்த ஆள் இந்த நோட்டை கரெக்டாக இங்கே வாசிக்கணுன்றதை கோஆர்டினேட் பண்ணுவார் கண்டக்டர். அவர் சாதாரண ஒரு மனுஷன். அந்த ஆளுக்கே இவ்வளோ செய்ய முடியும்னா நம்முடைய கடவுளுக்கு எவ்வளோ செய்ய முடியும்? இயேசுக்கு எவ்வளோ செய்ய முடியும்? பூமியில் இருக்கிறப்போவே அதை செய்கிறார்.